அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனைக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சுக்கிரனால, அதாவது 6/2/2026 அன்று சுக்கிர பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். அப்போ இந்த கும்பமனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீன வரை 12 ராசிகளுக்கும் என்ன நடக்கும், எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம இந்த பதிவை முழுசாக பாருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது 6/2/2026 2/3/2026 வரை கும்பமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கு. முயற்சிகள் வெற்றியடையும். ஏன்னா உங்களை பார்த்துட்டே இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த முயற்சிகள் இப்போ சக்சஸ் கொடுத்துரும். அப்போது முயன்றால் வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒன்று, தைரிய வீரியத்தோடு செயல்படுவீங்க. எதனாலும் பார்க்கலாம், துணிச்சல் கிடைக்கும். துணிச்சலோடு செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ரிசல்ட்டை பார்க்க மாட்டீங்க, ரைட் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த சாதிக்கணும் என்கின்ற மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் சிம்மத்துக்கு கண்டிப்பாக நிறையவே உண்டு. ஆனால் என்ன, அப்பப்போ மனசு மட்டும் குழம்பும், செய்யலாமா வேண்டாமா. ஏன்னா ராசியில் கேது உட்கார்ந்து ஒரு பயம் மட்டும் உங்கள் மனசில் இருக்கும். மற்றபடி, அதாவது வெளியில் சிங்கம் போல இருப்பீங்க, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். பயம் கலர்ந்த உணர்வு கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். நிறைய ஒப்பந்தங்கள் உண்டு, புதிய புதிய ஒப்பந்தங்கள் நல்லா இருக்கும். வியாபார நுணுக்கங்கள் நல்லா இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த புதனோட, அந்த புதன் என்கின்ற தனஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதி, புதன் என்ன எழுத்து, புதன் என்னாலே ஒப்பந்தம். அப்போ அதோட ராகு சேர்ந்திருக்கிறதுனால அந்த கையொப்பம் சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தம், நீங்கள் எந்த ஒப்பந்தம் போட்டாலும் சரி, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறது 100% செக் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ வியாபாரம் நல்லா இருக்கும், டிராவல் உண்டு, 10க்குரியவன் 7ல் இருக்கார், வேலை உண்டு, வேலையில் மாறலாம். ஒரு திருப்தி இல்லாத தன்மை கண்டிப்பாக, என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுகிறார்களே என்கின்ற ஆதங்கம் என்பது இந்த சிம்மத்துக்கு உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற இடத்துல ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர், ஏதாவது ஒன்று உங்களை சொல்லி, ஒரு குற்றம் சொல்லி ஒரு டெம்ப்ட் ஆக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிம்மத்துக்கு உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக செயல்படணும். வேலை விட்டுட்டு தேடுவது என்பது கண்டிப்பாக கூடவே கூடாது. அப்படியும் மாறணும் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். அக்கறைக்கு இக்கரை பச்சை, உங்கள் மனசு நல்லா இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போயிடும். ஸோ இங்கே ஏன்னா உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது, மனம் சஞ்சலப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சாலே போதும். ரைட். இப்போ அந்த சுக்கிர பகவான்
யாரோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாருன்னா அவிட்ட நட்சத்திரம், அதாவது 6/2/2026 10/2/2026 வரை அவிட்டம். அவிட்டம் என்ன? செவ்வாய். செவ்வாய் தான் உங்களுக்கு யோகாதிபதி. அப்போது சுக்கிர பகவான் யோகாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் நன்மையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. செவ்வாய்ங்கிறது 4க்குரியவன்லவா, சுகத்தை பெருக்கக்கூடிய ஆர்வங்கள், அக்கறைகள் அதிகமாக இருக்கும். சார் 4ஆம் இடம் என்ன சொல்லும்? வீடை குடிக்கும். வீடு, புது வீடு, ஒரு வீடை வாங்கணும், பெருசாக வாங்கணும், வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்களை கண்டிப்பாக உண்டாக்கும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம். அந்த 4ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எண்ண உணர்வுகளையாவது கொடுத்துரும். நம்ம வீடு வாங்க போகிறோம், இந்த இடத்துக்கு வாங்க போகிறோம், இப்படி வாங்கினா நல்லா இருக்கும் என்கின்ற எண்ண உணர்வையாவது உங்கள் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ரைட்டு. அடுத்து இடத்தை வாங்கக்கூடிய எண்ணமும் உண்டு. ஒரு புதிய இடத்தை வாங்கி போடலாம். இடத்தை வாங்கி போட்டு அதன் மூலமாக வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். நம்ம குழந்தைகளுக்கோ நமக்காகவோ ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும். அல்லது விவசாயத்தின் மீது அக்கறையோ ஆர்வம் இருக்கும். விவசாய நிலம் வாங்கணும். இந்த மாதிரி இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா வாகனத்துக்கு காரகிரகம் சுக்கிரன் தான். அப்போ புது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் நிரம்பி இருக்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ பாக்கியம் என்று சொன்னாலே அது செவ்வாய் தான். அப்போ குருவினுடைய பார்வையில் அந்த சுக்கிரன் விழுகிறது. அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சமும் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக, என குரு ராகுவை பார்க்குறார், ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு நெடு நாட்களாக ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு இந்த காலகட்டம் எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11/2/2026 21/2/2026 வரை சதய நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். சதயம்னா ராகு. அப்போது ராகுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. ஏன்னா சுக்கிரன் ராகு கனெக்டிவிட்டி வந்துடுது. சுக்கிரன் அப்படிங்கிறது கலத்திரம், அதோட ராகு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பாம்பு கிரகம் கனெக்ட் ஆகும்போது காதல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று. அடுத்து கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஈகோ பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையை அல்லது 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ, 3ஆம் நபர்களையாவது எப்படியாவது குடும்ப உறுப்பினர் மூலமாகவோ ஒரு சின்ன கசப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம், விட்டு கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், இதோட அந்த ராகு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகின்ற காரணத்தால் மட்டும் நான் சொல்கிறேன். சார் இது எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இல்லை. யாருக்கு இருக்குது? உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இருக்கா, செவ்வாய் ராகு ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கா, அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கசப்புணர்வை கொடுத்துவிடும். கவனம், எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 22/2/2026 2/3/2026 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது குரு. அப்போது சுக்கிர பகவான் குருவின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் பொருளாதார மேன்மையை தரும். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை தரும். அப்போது ஒரு அடிஷ்னல் இன்கம் வர்றது அல்லது ஒரு ப்ரமோஷன் கொடுப்பது, வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக கன்சல்டன்சி, தரகு, கமிஷன் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுப்பது,
அப்போ கன்சல்டன்சி, அதாவது தன்னுடைய பணத்தை போடாமல் புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள், குழந்தைகளை படிக்கிறது எப்படி, எங்கே போய் படிக்க வைக்கலாம், அந்த குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பூர்வீக எண்ணங்களை கொடுக்கும். வேலையை பற்றிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டம் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். குலதெய்வத்தினுடைய அருளுக்காக குலதெய்வத்தை சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இவர்களுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு நல்ல ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம், நீண்ட நாள் கனவு அப்படிங்கிற திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒன்று, அதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். உங்கள் பொண்ணுக்கு பூ பெய்துவது, ஒரு வளைகாப்பு நடத்துவது, ஏதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார், ஆட்சி பலத்தோடு இருக்கா, உச்ச பலத்தோடு இருக்கா, திக்பலத்தோடு இருக்கா, அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா என்பதை பொறுத்து பலன் மாறும். தசாபுத்தியை பொறுத்தும் பலன் மாறும். ஒரு துல்லிய பலன் நம்முடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.